शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் நம்ம நிறைய அனுபவத்தை பல காலமாக பார்த்துட்டுருக்கோம். ஒரு 1500 எபிசோடுக்கு மேலே தாண்டி போயாச்சு. மகானுடைய தொடர்பான அனுபவங்கள் அப்படின்னா அந்த ஒவ்வொரு அனுபவமுமே நமக்கெல்லாம் எப்படி உணர்த்தும்? ஏதோ ஒரு பாடத்தை, ஏதோ ஒரு லெசன் நமக்கு உணர்த்தும். அது பெரியவா சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே நமக்கு ஆச்சரியம், அற்புதம், அதிசயம் அது மட்டுமல்ல, இந்த மகானுடைய கீர்த்தி, இந்த மகானுடைய மகிமை எல்லாத்தையுமே நமக்கு சொல்கிற விதமாக தான் அத்தனை அனுபவங்களுமே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஒரு நாளைக்கு மகாபிரிவா மடத்தில் இருக்கார். அன்றைக்கி நிறைய தொண்டர்கள், பக்தர்கள் உட்காந்துருக்கா. பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சிப்பந்திகளும் பக்கத்தில் உட்காந்துருக்கா. பெரியவா ரொம்ப ஏகாந்தமாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கார். இன்றைக்கி பல பக்தர்கள் பல கேள்விகளை கேட்டுருக்கா, அவளுக்கெல்லாம் பதில் சொல்லின்னு இருக்கா. அப்போ ஒரு பக்தர், பெரியவாளுடைய அத்தியந்தமான பக்தர், பெரியவாகிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். பெரியவா இந்த ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல திடீரென்று தோன்ற முடியுமா? ஏன்னா நீங்கள் ஒரு தடவை, அதே போல் பால் பிரண்டன், ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் பால் பிரண்டன், அவருக்கு நீங்கள் அவர் தங்கியிருந்த ரெஸ்டாரண்ட்டில், உணவகத்தில், உணவகம் அப்படின்னா அந்த காலத்தில் லாட்ஜுக்கும் சாப்பிட்றது எல்லாமே சேர்ந்தது தான் உணவகம்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம பிரிச்சுட்டோம், லாட்ஜு ரெஸ்டாரண்ட்டில் இப்போ தான் பிரிச்சுட்டோம். அவர் தங்கியிருந்த இடத்துல நீங்கள் ராத்திரி திடீர்னு அவருக்கு முன்னால் தோன்றியதாக அவர் தன்னோட நூலில் எழுதியிருக்கார். எழுதுனது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், இது பெரியவாளே சாட்சாத் எனக்கு முன்னாடி தோன்றினார் அந்த நள்ளிரவு வேளையில், இது மனப்பிரமை அல்ல அப்படின்னு எழுதியிருக்கார் பெரியவா. இது சாத்தியமா பெரியவா அப்படின்னு கேட்குறார். அதாவது ஒரு இடத்துல இருக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல தோன்றுறது. இதெல்லாம் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அனிமா, லஹிமா, எனிமா, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த அஷ்டமா சித்தியில் ஒரு சித்தி இது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தோன்றுறது. இது சாத்தியமா பெரியவா அப்படின்னு பெரியவாட்ட கேட்குறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரியவா தான் இருந்த இடத்தில், அதாவது எப்போ அங்கே இருக்காரோ அதே இடத்துல இருந்து கொண்டு அதே வேளையில் மற்றொரு அன்பருக்கு முன்னால் தோன்றி இருக்கிறார். இது உண்மையா பெரியவா? அப்படி முடியுமான்னு கேட்குறேன். புரியுறது உங்களுக்கு? சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தார் இல்லையா? திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள். அவர் திருவண்ணாமலையில் வசிக்கிற போது ஒரு முறை திருவண்ணாமலையில் அம்மை நோய் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அம்மை நோய்
அந்த அம்மை நோய் தாக்குதல் இருக்கிறப்ப வெளியில் ஒருத்தர் நடமாடினாலே அவருக்கு நோய் தொற்று உண்டாகக்கூடிய அபாயம். இப்போ ரீசெண்டாக கொரோனா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தொற்றினால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம யாரும் இருக்கிற இடத்த விட்டு அசையலை. ஆஃபீஸ்க்கு போகலை, தொழிலுக்கு போகலை, வெளியில் போகலை, கல்யாணம் எதுவுமே கிடையாது, உட்கார்ந்த இடத்துல நம்ம இருந்தோம். அதே போல் திருவண்ணாமலையில் இப்போ அம்மை நோய் காரணமாக யாருமே வெளில வரக்கூடாது, அரசாங்க உத்தரவு, ஆங்கிலேய அரசாங்கம் ஆண்ட காலம் அது. அப்போ மகான்களுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் தெருவில் நடமாடின்னு இருக்கார், நடமாட போயின்னு இருக்கார். அவர் என்ன பண்ணுறார், ஒருத்தர் காவலர், ஒரு போலீஸ்காரர் பிடிச்சி, என்னது ஊர் ஃபுல்லாக ஊரடங்கு இருக்குது, வெளியில் வரக்கூடாதுன்னு இருக்குது, இவர் யாரோ ஒருத்தர் போயின்னு இருக்காருன்னு அவரை கொண்டு போய் ஆங்கிலேய ஜஸ்டிஸ் நீதிபதி அவருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துறார் கோர்ட்டில். கோர்ட்டுங்கிறது அவர் மட்டும் இருக்கார், அப்போ ஸ்பெஷல் கோர்ட்டு மாதிரி. அவர் பார்த்துட்டு இவர் நடமாடினாருங்கிறத ஊர்ஜிதம் பண்ணிட்டு இவர் ஜெயிலில் போடுங்கோ 15 நாள் அப்படின்ட்டு. யாருக்கு, சேஷாத்ரி சுவாமிகளுக்கு ஜெயிலு 15 நாள். இந்த தீர்ப்பை கொடுத்துட்டு அந்த ஜஸ்டிஸ் ஏதோ ஒரு விஷயமா விழுப்புரம் போகணும், கேஸ் ஏதோ ஒன்று விழுப்புரம் போகணும். அவர் காரில், அந்த ஆங்கிலேய நீதிபதி திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் காரில் போயின்னு இருக்கு. ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டின பிறகு பார்த்தா சேஷாத்ரி சுவாமிகள் அங்கே தவிர தெருவில் நடந்து வந்துட்டுருக்கார். ஜஸ்டிஸ்க்கு அதிர்ச்சி, இரடா இவரை பிடிச்சி இப்போ தானே ஜெயிலுக்குள்ளே போட சொல்லி உத்தரவு போட்டோம் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறார், ஒரு இடத்துலேருந்து ஒரு அரசாங்க அதிகாரியை வரவழைச்சு செக் பண்ண சொல்கிறார், ஜெயிலில் அவர் இருக்காரான்னு. பார்த்தா ஜெயிலே அவர் இருக்கார், இங்கேயும் நடமாடின்னு இருக்கார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுதான் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இன்னொரு இடத்தில் தோன்றுவது. இது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அப்படிங்கிறவர் நிறைய பண்ணியிருக்கார். இப்போ மகா சுவாமிகளை பற்றி அவருடைய அன்பர் கேட்கிறார். இப்போ இதுக்கான பதில் பெரியவா என்ன சொன்னார்ங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இது சாத்தியமா, நீங்கள் தானே பெரியவா தோன்றினேள்ங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பால் பிரண்டன், நான் ஏற்கனவே ஒரு முறை இவரை பற்றி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். 1898 சுவிட்சர்லாந்தில் பிறந்தவர், 1981 மறைந்தவர். அப்படின்னா 83 வயசு வரைக்கும் இருந்திருக்கார். பால் பிரண்டன் சுவிட்சர்லாந்து பத்திரிகையாளர், ஒரு தத்துவ ஞானி, ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர், பல இடங்களுக்கு பயணிப்பவர், இந்து மதத்தின் மேல் அதிக ஈடுபாடு கொண்டவர். தான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருந்தாலுமே இந்து மதத்தின் மேலே அபரிமிதமான நாட்டம் பால் பிரண்டனுக்கு உண்டு. இதன் தொடர்ச்சி என்ன, நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி.